ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தினத்துல இந்த நாள்ல நாம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். நேற்று தினத்துல மீல் பாஸ்டரோட பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம்? மார்னிங் ப்ரேயர் என்ன எப்படி நடத்துவீங்கன்னு கேட்டாரு. ஒரு 20 நிமிஷம் ஜெப வேலை, ஒரு 20 நிமிஷம் ஆராதனை, ஒரு 20 நிமிஷம் செய்தி, ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்று சொன்னேன். என்ன செய்தியில என்ன கிளாஸ்ன்னா தியானிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் எசேக்கியேலின் தீர்க்கதரிசனம், எசேக்கியேலின் புக்கானார். ஆச்சரியமா ஆமான்னு. அது ரொம்ப கஷ்டமாச்சார். ஆமா கஷ்டம். இப்போ 3 அதிகாரத்துல அவ்வளவு தெரியல, போக போக ஆண்டவரை விட்டுட்டு ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு தேசம், ஒரு சபை தூர போச்சுன்னா அவர்கள் கடந்து போகிற அந்த பாதை எவ்வளவு கொடூரமா இருக்கும் என்பதுதான் இந்த முழு புத்தகத்தில் இருக்கிறது. நீ ஆண்டவரை விட்டு தூர போனா நீ பெறப்போகிற அனுபவம் என்ன? நீ அனுபவிக்க போகிறது என்ன? வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் இந்த எசேக்கியேல் புத்தகத்துல இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றார்? இஸ்ரவேலை எப்படி நான் முற்றுகை போட்டு அதை நடத்த போகிறேன் என்பதை ஆண்டவர் ஒரு பிராக்டிக்கலா, ஒரு நடைமுறையா, ஒரு மாடல் ஒண்ணு செஞ்சு அதன்படியாய் காட்ட விரும்புகிறார். என்ன? நீ ஒரு செங்கலை எடுத்து, முதல் வசனத்துல அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து, செங்கல் எடுத்து எருசலேம் மேப் வரைஞ்சிட்டார். அதுக்கு சுற்றிலும் விரோதமாக கொத்தளங்களை கட்டி, அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு, அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி, சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதில் அடிக்கும் இயந்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படி உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டுக்கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். ஆண்டவர் முற்றுகை போட சொல்றார். செங்கலை எடுத்து அது மேல இஸ்ரேல் மேப்பை வரைஞ்சு அதை சுத்தி முற்றுகை போட்டு, முற்றுகை போட்டான்னா வெளியில இருந்து சாப்பாடு எதுவுமே உள்ள போவாது, உள்ள இருந்து எதுவும் வெளியே போவாது. இஸ்ரேல் அரணான ஒரு பட்டணம். அப்போ வெளியில இருந்து தான் ஆகாரம் உள்ள போனோம். எருசலேமுக்கு சாப்பாடு 2 நாள்ல உள்ளக்கிற சாப்பாடு 2 நாள்ல சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. 3ஆவது நாளுக்கு வெளியேந்து போனோம். ஆடு மாடும் போனோம், கோதுமை வார்கோதுமை எல்லாம் வெளியில இருந்து போனோம். அது முற்றுகை போடப்பட்டிருந்தா எப்படி உள்ள போகும்? ஞாபகம் இருக்கா? சமாரியாவில் ஒரு கதை. உடனே என்ன ஞாபகம் வரணும்? சமாரியாவில் கொடிய பஞ்சம், சத்துருக்கள் என்ன போட்டுக்கிறாங்க? முற்றுகை போட்டு. கழுத தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டுச்சு இல்ல? 2 பெண்கள் முடிவு பண்ணி ராஜா கிட்ட போய் கேட்கறாங்க, ராஜாவே எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு நியாயம் சொல்லு. என்னம்மா, என்ன உங்க பிரச்சனை? இவ்வளோ நேற்று 2 பேரும் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். இன்னைக்கு உன் குழந்தைய வெட்டி சாப்பிட்றலாம், நாளைக்கு என் குழந்தைய சாப்பிடலான்னு சொன்னா நம்பி நேற்று அவ என் குழந்தைய வெட்டி சாப்பிட்டோம், இன்னைக்கு உன் குழந்தைய கூட வெட்டி சாப்பிடலான்னு கேட்டா தரமாட்டேன்றா, நீ தான் நியாயம் சொல்லணும்னு கேட்டாங்க 2 பெண்கள். ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, அப்புறம் தெரியும் நம்மளுக்கு நடந்தது. எலிசா தீர்க்கதரிசி நாளை இந்நேரம் எருசலேமில் 2 கோதுமை, 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கல் இருக்கும்,
ஒரு ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும்னு சொன்னான். அப்போ அப்படி நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். முற்றுகை போட்டா வறுமை தாண்டவம் ஆடும். இப்ப இஸ்ரவேலை முற்றுகை போட்டு சொல்லிட்டார். முற்றுகை போட்டுட்டார் அடையாளமா. அடுத்து இடது பக்கமா ஒரு கழிச்சு படுத்துக்கோ, நீ படுத்த உடனே நான் கட்டிலோட கட்டிடுவேன். 390 நாள் நீ ஒரு கழிச்சு படுக்கணும் இடது பக்கம், அது இஸ்ரவேல் தேசத்துக்கு. அப்புறம் 390 நாள் நீ வலது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கணும், அது யூதா தேசத்துக்கு. இந்த 390 நாள் 390 வருஷம், வருஷத்துக்கு ஒரு நாள்னு 300. சரி, இந்த 4 அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, எத்தனை ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள் என்றும், அந்த அடிமைத்தன நாட்கள் எப்படி இருக்கும் என்றும் சொல்லுகிறார். இத விவரமா, இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாடத்தின் முடிவுல ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்ப ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. சரி, அடுத்து இப்படி நீ அவர் அக்கிரமங்களின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 5ஆம் வசனத்துல 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை 390 நாள், ஒரு நாளுக்கு ஒரு வருஷம்னா அப்ப எத்தனை வருஷம் சொல்லுங்க? 390 வருஷம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை அவர்களை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். யூதா வம்சத்தாருக்கு எத்தனை நாள் சொல்? 390 ஒரு 40 எவ்வளோ? 430. 2ஆம் தரம் இவங்க எவ்வளவு நாள் அடிமைகளா இருந்தாங்க? 430. ஒரு வருஷம் இப்படி அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்னபடி எக்ஸாக்டா 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430ல தானியல் சொல்ற 70 உள்ளடக்கம். பிறகு தானியல் சொல்லுவாரு 70 வருஷம் என்ன காலம்? அடிமைத்தனத்தின் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுவீர்கள் என்று. இது எல்லாமே பிரிந்திருந்த சாலமோன் மகன் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாய் பிரிந்திருந்த ராஜ்யபாரத்தின் நாட்களில முடிவில், இப்படி யோயாக்கீம் ராஜாவின் நாட்களில் பாபிலோனியர்கள் வந்து இவர்களை அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட போது நடக்கிறது இவைகள். சரி, இதோ இனி எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. எதுக்கு விரோதமாக? எருசலேமுக்கு விதம். இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்றும் மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடி உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ தூக்கத்துல கூட புரண்டு படக்கூடாது. அதனால நீ ஒரு கழிச்சு பத்ததும் உன்னை கயிறு போட்டு என்ன பண்ணிடுவேன்? கட்டிடுவேன். 9ஆம் வசனம், நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிரையும் சிறும் பயிரையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கிழித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாய். நீ சாப்பிடும் போஜனம் 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படியே நாளுக்கு நாள் சாப்பிடுவாய். தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 1/6 பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. பைபிள்ல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குது. கோதுமை, வார்கோதுமை, பெரும் பயிறு, சிறும் பயிறு, அப்புறம் திணை, கம்பு, நவதானியம், இதெல்லாம் போட்டு வறுத்து இத பொடியாக்கி இத கூழ் காசி குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கலாம்? இருந்து என்ன பண்றது? 1000 வருஷங்களாம் இருந்து என்ன பண்றது? ஓகே, இருக்கட்டும். இதனால இதை கொண்டு நீ சாப்பிடுவாய், தண்ணி அளந்து குடிப்பாய்.
என்னத்துக்கு? இப்படித்தான் நான் அவர்களை கடுமையாய் நடத்துவேன். இதுக்கு பிறகு வர்றது தான் வெளியில சொல்ல முடியாத அவமானமாய் இருக்கிறது. அதை பத்தி பேசக்கூட முடியாது. என்னது அது? வார்கோதுமை அடையை போல சாப்பிடுவாயாக. வார்கோதுமை அதர்சம் மாதிரி அடைய போல சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வருத்திகளால், மனுஷ கழிவு. அது வெளியில கழிஞ்சுட்டா காஞ்சு போயிட்டு பாரு, அதை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவேன். இவன் சொல்றான், ஐயா ஆண்டவரே, நான் தீட்டானதொன்றையும் புசித்ததில்லை, இறைச்சியை புசித்ததில்லை, செத்து போனதை நான் சாப்பிட்டதில்லை. என்ன போய் ஒரு ஆசாரியன் மகன் நான், என்ன போய் இதை சாப்பிட சொல்றியே அப்படின்னு ஆண்டவர் கொஞ்சம் மனசு மாறி நான் சொல்ற, சரி போட்டோம், மாட்டுச்சாணி வரட்டிய சாப்பிடுன்றார். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் அப்பத்தை சுடுவாயாக. சோத்திரம். அழகுதா காலையில? நான் சொல்லல, எங்க இருக்குது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை விட்டு தூர போறது, ஆண்டவரை மறுதளிச்சுட்டு விக்கிரகத்தை வணங்க போறது, ஆண்டவருக்கு துக்கத்தை வர வச்சுட்டு, அவருக்கு வேதனையை வர வச்சுட்டு, அவருக்கு கண்ணீரை வர வச்சுட்டு விக்கிரகத்தின் பின்னால போறது. அதுதான் இதுக்கு காரணம். ஆண்டவரை ஏற்றுக்கின பிள்ளைங்க வாழ்வோ சாவோ ஆண்டவரிடத்திலேயே நாம் இருக்க வேண்டும். இன்னொன்னு நல்லா கவனிங்க. சரி, இது இந்த நிலைமை உங்களுக்கு தெரியாது. இப்போ வீடு திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, உள்ள மாட்டிக்கினாங்க. என்ன பண்றாங்க? அரசாங்கம் வந்து ஆர்மி இவங்களெல்லாம் அனுப்பி காப்பாத்துறாங்கல்ல. ஒரு 15 நாள் கழிச்சு அவள்தான், இனிமேல் யாரும் உயிரோடு இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா தானே? உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமா சிலர் தப்பிச்சுக்குவாங்க. 10வது நாள் 11 நாள் கழிச்சுட்டு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கின்னு வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க அவங்க புத்தி இதுவாகி நல்லான பிறகு கேட்பாங்க, இந்த 10 நாள் எப்படி இருந்தீங்கன்ட்டு. 3 நாள் 4 நாள் பிரச்சனை இல்லை, 5வது நாள் தாகம் வந்துச்சு, என்னுடைய யூரினையே நான் குடிச்சேன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. என்னுடைய கழிவையே சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. பசி அப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன். என் எதிராளிக்கு கூட இது சம்பவிக்க கூடாது, எனக்கு விரோதமாக்குறவங்களுக்கு கூட இது நடக்கக்கூடாது. கர்த்தர் யாரையுமே வறுமையில் வருத்தக்கூடாது. கர்த்தர் யாருக்குமே வறுமையை பரிசா கொடுக்க கூடாது. கர்த்தர் உணவு ஆகாரம் என்கின்ற ஆதரவு கோலை யாரைய விட்டும் நீக்க கூடாது. இது என்னுடைய ஜெபம். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும். இது நடக்கும் எப்போ? ஆண்டவரை விட்டுட்டு விக்கிரக ஆராதனைக்கு போனாங்க. இவ்வளவு கடினமா நடக்குமா? இவ்வளவு கடினமா நடக்காது. ஏன்னா நாம வேற ஒரு வழி வச்சுன்னு இருக்கிறோம். இவ்வளவு கடினமா நடக்காது. ஆனா மிக கஷ்ட காலம் வரும். கஷ்ட காலம் வந்தா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம். அவரிடத்துல திரும்பி வந்தாங்க. அவர் தகப்பன் அணைப்பது போல அணைத்து கொண்டு
தம்மிடமாய் சேர்த்து கொண்டு மெய்ப்பனை போல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துவார். அல்லேலூயா. சரி, இந்த 4வது அதிகாரத்துல என்ன பாடம்? உயிரே போனாலும் ஆண்டவரை விட்டு தூரம் போகக்கூடாது. சொல்லுங்க. எப்பா? சத்தமா சொல்லுங்க. உயிரே போனாலும் ஆண்டவரை விட்டு. இந்த அனுபவத்துல அவர் நடத்துறதை விட என்ன பண்ணிடலாம்? உயிரையே விட்டுறலாம். ஆமா தானே? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த அனுபவம் வேணாம் ஆண்டவரே, உம்மை விட்டு தூர போறதை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். ஆதரவு என்னது? அப்பம் என்கின்ற ஆதரவு கோல என் குடும்பத்தை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது? நீக்க கூடாது. என் பாத்திரத்துல தானியம் குறையக்கூடாது. எண்ணெய் பாத்திரத்துல எண்ணெய் குறையக்கூடாது. ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் என் குடும்பத்தை நீ என்ன பண்ணணும்? நடத்தணும். உம்மை விட்டு நான் தூர போகவே மாட்டேன் என்பது இந்த நாளுக்கான நமக்கு செய்தியாய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலே ஏவப்பட்ட ஒருவர் கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி